Okay, good morning. Today we are going to see lesson 5 in civics. Okay, last class we completed history chapter 4. So today I am going to continue with chapter 5 in civics. Okay, you take your civics book, page number 54. The name of the lesson is judiciary. So what is mean by this judiciary means we already learned in this so many times. Civics la idu enna nama nariya paathirukom. See, if you see this paragraph, I have underlined some lines. So if you read this, it will be very clear for you. Judicial system that consists of the mechanism of courts that a citizen can approach when a law is violated. So the judiciary plays a crucial role in the functioning of India's democracy. ஸோ ஜுடிஷரி அப்படின்னாலே கோர்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபைனல் டெஸ்டினி எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான். ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? தே வில் கம்ப்ளைண்ட் டு போலீஸ், and if police is not taking a proper action, then they can move on to the court. So court is the final court has all the powers to give the final judgment in a problem of a citizen. So that is known as judiciary. So next we will see about what is the role of the judiciary. ஒரு கோர்ட்டோட வேலை என்ன? ஒரு கண்ட்ரியில், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு கோர்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் டேக் டெசிஷன் ஆன் அ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ ஆல் த ப்ராப்ளம்ஸ், அது வந்து ஒரு ப்ரைவேட் இஷ்யூவாக இருந்தாலும், பப்ளிக் இஷ்யூவாக இருந்தாலும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு உள்ளே இருக்க பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் we can consult the court and the court has all the rights and powers to give the judgment. Okay, broadly speaking, the work that the judiciary does can be divided into the following. ஸோ நம்ம இதை எலாபரேட்டாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி கோர்ட்டோட ஒர்க்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா it has been elaborated here and the divisions are dispute resolution. So the first one is dispute resolution. Next one is judicial review. Okay va? Judicial review. So these are all the two main subdivisions of the role of judiciary. Judiciary la indha mari roles தான் இருக்கு. First one is dispute resolution, second one is judicial review. So what is mean by dispute resolution அப்படினு பாத்தீங்கன்னா, the judicial system provides a mechanism for resolving disputes between citizens. ஒரு சிட்டிசனுக்கும் இன்னொரு சிட்டிசன், இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்குமோ, இல்லை ஒரு சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கோ, இல்லை ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட், ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணால் தட் இஸ் நோன் அஸ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஓகே, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா as the final interpreter of the constitution, the judiciary also has the power to strike down particular laws. That parliament if it believes that, அதாவது இங்கே வந்து கேசஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் what is the activity has been done, what should be done for that, அது எல்லாமே தெரியும், அதில் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா if suppose this இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களால இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்ததில்லை, இல்லை இந்த இஷ்யூ வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும், அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணுற பட்சத்தில் லாஸை வந்து ரீஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு லாவை வந்து திருத்தி எழுதுவாங்க, அந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து இதில் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் இங்கே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்லோடிங் த லா அண்ட் என்ஃபோர்ஸிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? வி சா திஸ் ஆல்ரெடி, நம்ம பார்த்துருக்கோம், ரைட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹேவ் பீன் வயலேட்டட். இப்போது எந்த ஒரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அவங்களுக்கு வந்து பறி போகுது அப்படின்னா they have the full authority to go to court and according to Article 21 which provides every citizen the fundamental right to life. Okay, so see here it is Article 21. இது இந்த Article 21 பிரகாரம் each and every citizen of India has all rights and powers. So this has been directed the West Bengal government to pay him consumption for the loss suffered. ஸோ இதில் வந்து இப்போ நிறையா கைண்ட்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் நம்ம ஒரே கோர்ட்டுக்கே போக முடியாது. கன்சியூமர், இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் த செல்லர், அ கன்சியூமர் கேன் கோ டு அ கன்சியூமர் கோர்ட். அப்புறம் இப்போது ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வந்து சிவில் கோர்ட்டுக்கு தான் போக முடியும். இஃப் இட் இஸ் அ கிரிமினல் ஆக்டிவிட்டி, தெஃப்ட்டு, அட்டெம்ப்ட் டு மர்டர்,
இல்லை பப்ளிக் நியூசன்ஸ் இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டினா அவங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்ட் ஹியர். இதுலேயும் வந்து மொபைல் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வேன் மாதிரி வச்சு அங்கேயே வந்து பனிஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேவ் பீன் வி ஆர் ஃபாலோயிங் இன் அவர் கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரினா எப்படி இருக்கணும்? வி ஆல்ரெடி சா ஒரு எந்த கண்ட்ரோலுமே அதுக்கு இருக்கக்கூடாது. தேர் ஷுட் நாட் பி எனி இன்டர்ஃபியரன்ஸ். பொலிட்டீஷியன்ஸோ இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸோ அவங்களால தான் வந்து அந்த கண்ட்ரி ரன் ஆகுதுன்னே இருந்தாலும் கூட அவங்களோட எந்த இன்டர்ஃபியரன்ஸுமே வந்து அந்த கோர்ட்டில் வந்து இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் கேஸ் வந்து அங்கே லிட்டிகேஷனில் போகுது அப்படின்னா அதோட ஜட்ஜ்மெண்ட்டில் யாருமே வந்து அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸை காட்ட முடியாது. ஒன்லி த ஜஸ்டிஸ் கேன் கிவ் த ஜட்ஜ்மெண்ட் அக்கார்டிங் டு த எவிடன்ஸ். Okay, so this is known as independent judiciary. So for the above separation of work, well, it is also crucial that all judges in High Court as well as the Supreme Court are appointed with very little influence from the other branches of government. So that's what, when appointing a judge for Supreme Court or High Court, இந்த மாதிரி பெரிய லெவலில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்கள அப்பாயிண்ட் பண்ணும்போது யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் அதை செய்ய மாட்டாங்க. டோட்டல் கவர்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் வில் ஜாயின் டுகெதர் அண்ட் தென் தே வில் டிசைட் ஹூ இஸ் கோயிங் டு பி த ஜட்ஜ். ஓகே, ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. So with this today I will wind up the class. Today you are just going to read these 3 pages, page number 54, 55 and 56. This is the homework for you today. Okay, thank you.